இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்ன மாதிரி மெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க வந்து இந்த டியூட்டோரியல் மூலம் என்ன மாதிரி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி மெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஏஜ் வந்து பிலோ 18 இருக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓனாக வந்து நீங்கள் மெயில் ஐடி வச்சுருக்காமல் உங்களோட பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் வந்து பேரண்ட்ஸோட ஐடி யூஸ் பண்ணுறது சஜஸ்டட். ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அதோட டேர்ம் வந்து சைன் அப் தான். ஸோ நீங்கள் நார்மலாகவே வந்து சைன் அப் ஜிமெயில் 2 கொடுங்க, அல்லது க்ரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட்னாலும் இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் யுவர் அக்கௌண்ட் இருக்குது, கிளிக் ஆன் இட். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆல்ரெடி இல்லாத ஒரு யூசர் நேமாக இருக்கணும். அதே மாதிரி 6 கேரக்டர்ஸுக்கு மேலேயாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் இதில் வந்துட்டு நாங்கள் வந்து ஆல்ரெடி இல்லாத ஒரு மெயிலாக வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகே, நான் இப்படி ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் கொடுக்குற என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு சேம் யூசர் நேம் கொடுக்குறது, உங்களோட நேமில் கொடுக்குறது, அல்லது ஐடி நேம் கொடுக்குறது. நாங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்குற வந்து குறைக்கணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சம்டைம் வந்து தேர்ட் பர்சன் வந்து கெஸ் பண்ணலாம், இவங்களோட பாஸ்வேர்டு இப்படியா இருக்கலாம் வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ அப்படியானதை வந்து நாங்கள் வந்து பாஸ்வேர்டாக கொடுக்காமல் இருக்கிறது வந்து பெட்டர். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், லெட்டர்ஸை மாறி மாறி போடலாம், கேபிட்டலைஸ் பண்ணலாம், சிம்பிள் லெட்டர்ஸ் போடலாம், நம்பர்ஸ் போடலாம், சிம்பிள்ஸ் போடலாம். அப்படியான பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறது பெட்டர். அண்ட் ஒரு கொஞ்சம் லென்த்தியான பாஸ்வேர்டாக இருக்கிறதும் நல்லா. ஸோ நான் இதில் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். ஓகே, அண்ட் நீங்கள் இதில் ஷோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்வேர்டும் அண்ட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டும் கரெக்டானு சொல்லிட்டு. ஓகே, இதில் பாருங்கள், இப்போ வந்து ஃபோன் நம்பர் கேட்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கான்றதால வந்து ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். உங்களுக்கு பார்த்தா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்துட்டு இதில் கொடுங்க. ஓகே, இப்போ எனக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்துருக்குது, ஆல்ரெடி இருக்குது. இதில் G- என்ற ஆல்ரெடி இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டைப் ஒன்லி நம்பர்ஸ். ஓகே, சப்போஸ் உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ட்ரபிள் ஆகும்னு சொன்னால், நீங்கள் அதை வந்து திரும்ப எடுக்கணும்னு சொன்னால், அல்லது நீங்கள் அதோட பாஸ்வேர்டு வந்து ஃபோகட் பண்ணிட்டீங்க, அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த மெயிலுக்கு தான் வந்து உங்களுக்குரிய மெசேஜஸ் வரும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரீகவரி மெயில் அட்ரஸ் கொடுங்க. தென் அடுத்த பார்த்தோம்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. ஓகே, நான் சும்மா ஒரு மந்த் ஒன்று இப்போ போடுறேன். தென் ஓகே, தென் ஜெண்டர், உங்களோட ஜெண்டர் என்னன்னு சொல்லி, தென் ஓகே நெக்ஸ்ட், கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எஸ் ஆம்னு கொடுங்க. ஓகே, இது வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ். நார்மலாகவே வந்து நாங்கள் இங்கே தரப்போகிறோம், நாங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்னா அங்கே கொடுக்க போகிற ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் வந்து ரீட் பண்ண தேவைன்னு, ஆனால் யாருமே வந்துட்டு அது வந்து ரீட் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ நானும் ரீட் பண்ண போகிறதில்ல. ஸோ கிளிக் ஆன் அக்ரி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து 15 GB வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 0 GB இருக்குது, நீங்கள் 15 GBயில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் என்ன மாதிரி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் சொல்லி தந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து கூகுள் மீட் யூஸ் பண்ணலாம், மெயில்ஸ் யூஸ் பண்ணலாம், மெல்கண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம், யூடியூப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், தென் கூகுள் ட்ரைவில் என்ன மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறலான்ற வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு என்னோடய சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, தென் see you in next video.